உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் மாற்றி நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் 18ஆம் வசனத்தை நம்முடைய ஊழியர் நமக்காக வாசிப்பார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவரை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறதான நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கி நமக்கு நித்திய மகிமையை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால், அல்லேலூயா, இந்த உலகத்திலே காண்கிற நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதான இவைகளையே நாம் காண்கிறவராய் இல்லாதபடிக்கு காணாதவைகள், அல்லேலூயா, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ சொல்லுங்க பார்க்கலாம் நித்தியமானவைகள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நம்மையும் தேசத்தை விட்டு நீங்கி போக வேண்டுமானால் காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள். அல்லேலூயா. காணாதவைகள். ஆண்டவர் பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே அவர் உட்கார்ந்து தேவ தூதர்கள் அவர்களை சுற்றிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காண்கிறதான இந்த உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கி போக வேண்டுமானால் காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் 430 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். ஆபிரகாம் 25 வருஷம் உபத்திரவப்பட்டார். தாவீது 14 வருஷம் உபத்திரவப்பட்டார். யோசேப்பு 13 வருஷம் உபத்திரவப்பட்டார். யோபு 10 மாதம் உபத்திரவப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் நாம் வரிசைப்படுத்தப்பட்டதான வருஷங்களுக்கு தக்கதாக நம் உபத்திரவம் நம்மை தொடராதபடிக்கு இந்த உபத்திரவம் சீக்கிரமாக, இந்த உபத்திரவம் லேசானதாக காணப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை. காணாதவைகளை நாம் நோக்கும் போது தேவன் இந்த உபத்திரவங்களை மாற்றி புதிய திட்டங்களையும் புதிய வழிகளை திறப்பார். அல்லே சொல்லுங்க. காண்கிறவர்களை நோக்காமல் காணாதவர்களை நோக்குவோமானால் இந்த உபத்திரவங்கள் நீங்க தேவன் புதிய திட்டங்களை உருவாக்கி, அல்லேலூயா, புதிய வழிகளை திறப்பார். 2ஆம் 11ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரங்களை தாங்க முடியாதபடிக்கு மோசே தேவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். முறையீடின் சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த ஜனங்களின் பாரத்தை நான் சுமக்க வேண்டுமோ, இவர்களை என் தோள் மேலே நான் சுமக்க வேண்டுமோ, இவர்களை நான் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை நான் பெற்றேனோ. அல்லேலூயா.
பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்ததான பெற்றோர்கள், உங்களுக்கு கொடுத்ததான உறவுகள், உங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதத்தை ஒரு நாள் நீங்கள் பாரமாய் எண்ண வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் பாரமாய் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மோசே பட்டதான இந்த உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தர் லேசாக லகுவாக்குவதற்காக ஒரு புதிய திட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன திட்டத்தை உண்டாக்கினார் என்று என்னாகும் 11ஆம் அதிகாரம் 16-17 என்று வாசிக்கிறோம். மோசே, உனக்கு என் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறது உனக்கு உபத்திரம் என்று என்னை நோக்கி நீ முறையிடுகிறாய். என்னை நோக்கி நீ கதறி அழுகிறாய். நீ உபத்திரப்பட வேண்டாம். இதோ ஒரு புதிய திட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று அந்த 16-17 வசனத்திலே நீ 70 பேரை நீ ஏற்படுத்து. அந்த 70 பேரின் மேல் உன் மேல இருக்கிற ஆவியை அவர்கள் மேலே ஊற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இனி மோசே அதிகமாக உபத்திரவப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, மோசே அவன் கண்களால் காண்கிறதான ஜனங்களை கண்டு அந்த உபத்திரவத்திற்காக அவன் ஜனங்களிடத்தில் அழுது புலம்பாதபடிக்கு காணாத தேவனை, பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி அவன் முறையிட்ட போது அவன் உபத்திரவம் மாறுவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் அனைத்தும் மூடப்பட்டு எந்த விதமான நிலைப்பாடுகள் இல்லாத சமயத்திலே நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை ஆண்டவர் உருவாக்க போகிறார். தேவன் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டுமானால் காண்கிறவைகள் அல்ல, காணாத தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி நாம் அன்றாட முறையிடும் போது ஆண்டவர் மோசேக்கு 70 பேரை ஏற்படுத்தி அந்த 70 பேரின் மேலே மோசேயின் மேலே இருந்த ஆவியை வைத்தார். இரண்டாவதாக 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஏன் ஜனங்களுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் தேவனை நோக்கி நான் அவர்களை கர்ப்பம் தரித்தேனோ, நான் அவர்களை பெற்றேனோ, நான் அவர்களை தோள் மேலே சுமக்க வேண்டுமோ, இந்த பாரம் என்னால் தாங்க முடியும் என்று சொன்னார் என்றால், இந்த ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும், இறைச்சி வேண்டும், இறைச்சி வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரக்கறிகளையே சாப்பிட்டு இந்த 44 நாட்கள் ஐயோ எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு பலமான ஆகாரம் இல்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆண்டவர் திட்டங்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, ஆண்டவர் புதிய வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். ஜனங்கள் இப்படி மோசேயிடத்தில் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாத காலங்கள் அவர்கள் தெவிட்டி போகத்தக்கதான வரைக்கும் தேவன் வானத்தில் இருந்து இறைச்சிகளை தேவன் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் புசித்து திருப்தியாகும்படியாக ஆண்டவர் அவன் பாரமாய் இருக்கிறது என்றுதானே பாரம் நீங்குவதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினது போல அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட வேளையிலே அவர்கள் சாப்பிடுவதற்கு, அவர்கள் திருப்தி அடைவதற்கு ஒரு புதிய வழி வாசலை திறந்து வானத்திலிருந்து இறைச்சிகளை கொடுத்தது போல தேவன்
ஹalleluya. காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நம்முடைய கண்கள் நோக்குமானால் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு புதிய திட்டங்களை, ஒரு புதிய வழிகளை ஆண்டவர் உருவாக்கி புதிய வழிகளை திறப்பார். ஹalleluya. திட்டங்களை அரசாங்கம், திட்டங்களை உலகம் அவர்களால் முயன்ற வரைக்கும் எத்தனையோ திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லா திட்டங்களை காட்டிலும் தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்குவாரானால், தேவன் ஒரு வழியை திறப்பாரானால், அந்த திட்டங்கள், அந்த வழிகள், ஹalleluya, நம்முடைய உபத்திரவங்கள், நாம் காண்கிற, நாம் அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் நீங்கி போகிறது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவத்தினின்று நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கும். ஹalleluya. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி வருபவரும் நீர்தானையா, திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி வருபவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர்க்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர்க்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செய்வீங்க. ஹalleluya. காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம் அதி சீக்கிரமாக நீங்குவதற்காக தேவன் புதிய திட்டங்களை உருவாக்குவார், புதிய வழிகளை திறப்பார். ஹalleluya. இரண்டாவதாக, காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கும் போது இதுவரைக்கும் நம்மை தொடர்ந்த, இந்நாள் வரைக்கும் நம்மை தொடருகிறதான உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினாலே, தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினாலே அவர்களை துரத்தி, ஹalleluya, ஹalleluya, அவர்களை துரத்தி விரட்டி அடிப்பார். என்ன சொல்லுங்க? இது இரண்டாவது, காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கிற நமக்கு கடந்த நாட்களில் காணப்பட்ட உபத்திரவங்களை, இன்றைக்கு காணப்படுகிற உபத்திரவங்களை தேவன் விரட்டி துரத்தி அடிப்பார். ஹalleluya. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சவுல் தாவீதை ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல, ஒரு தெள்ளு பூச்சியை, ஹalleluya, துரத்தி கொண்டு வருகிறது போல 14 வருஷங்கள் சவுல் தாவீதை தொடர்ந்து 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 வந்தான். அந்த உபத்திரவத்தை தாவீதினாலே தாங்க முடியாதபடிக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படுகிற எதையும் நான் நோக்காமல், ஆண்டவரே, வானாதி வானங்களிலே நான் காணக்கூடாதபடிக்கு மகிமையிலே வீற்றிருக்கிற என் ஆண்டவரே, என்னை தொடுகிற உபத்திரவங்களை மாற்றும் என்று சொல்லும்போது, ஹalleluya, அவனை தொடர்கிற உபத்திரவமாகிய சவுலினிடத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தர் அவன் ஜீவனை மீட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவனை தொடர்கிற உபத்திரவத்தை மாற்றினது மாத்திரமல்ல, அந்த 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவன் பெரிய காரியங்களை செய்கிறவனாய், மென்மேலும் பலப்பட்டவனாக தேவன் அவனை மாற்றினார். சொல்லுங்க,
எந்த உபத்திரமும் நம்மை தொடர்ந்தது, எந்த உபத்திரம் இன்று வரைக்கும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஏவா இருக்கலாம், அது பியா இருக்கலாம், அது சியா இருக்கலாம், அது டியா இருக்கலாம், அது இசக்கா இருக்கலாம். எந்த உபத்திரம் நம்மை தொடர்ந்து வந்திருந்தாலும், நம்மை தொடர்ந்தாலும் தேவன் அதை புரட்டி அதை துரத்தி அடிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எப்பொழுது நம்மை தொடர்கிற உபத்திரவங்கள் நீங்கி போகும் என்றால் காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை. ஹல்லேலூயா. சங்கீதம் 124 7-8 வாசிக்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் ஜீவன் தப்பிச்சு என்று தாவீது எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காண்கிறவைகளை அல்ல, காணாத தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நாம் நோக்குவோமானால், ஹல்லேலூயா, உபத்திரவங்களை நீக்கி நம் வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவுகளை ஆனந்த சத்தத்தினால நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகளை நம்முடைய கண்கள் நோக்குமானால் நம்முடைய உபத்திரவங்களை நீக்கி நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவுகளை ஆனந்த சத்தத்தினால நிரப்புவார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவா ஜனங்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிக்கும் போது, யெரொபெயாம் என்றதான ஒரு ராஜா 41 வருஷம் இஸ்ரவேலில் அரசாளும் போது யெரொபெயாம் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து தேவனாகிய கர்த்தருடைய முகத்துக்கு விரோதமாக, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்கள் பல இன்னல்களை இழைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்கிறதே காட்சி என்று அவருடைய கண்கள் காணாமல் பரலோகத்தில் நித்தியத்தில் இருக்கிற யெகோவா தேவனை அவர்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு காண்கிறவைகள் மேலே நோட்டமாயிருந்தபடியால், ஹல்லேலூயா, கொடிய உபத்திரவம் ஒத்தாசை செய்வாரற்று அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நேரம் வந்தது, 41 வருஷங்களுக்கு பின்பாக இந்த யெரொபெயாம் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் நாம் காண்கிறவைகளை காண்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி காணாததான யெகோவா தேவனை நோக்கி பார்த்த வேளையிலே, ஹல்லேலூயா, தேவன் 41 வருஷ காலங்கள் அவர்கள் அனுபவித்த உபத்திரவத்தை தேவன் மாற்றி, சங்கீதங்களின் புத்தகம் 126:2 வாசிக்கிறோம். வாசிக்கிற வசனத்தை 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் படாதவைகளை நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் போது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அல்லே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நாளாச்சு மனவிட்டு சிரிச்சு, வயது குழந்தை சிரிச்சு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயே, தகப்பனே, பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் துக்க முகமாய் இருப்பது என்ன? எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் எகிப்துக்கு போய் தானியம் கொள்ளுங்கள் என்று யாக்கோபு தன்னுடைய 10 பிள்ளைகளிடத்தில் சொல்லி அனுப்பினது போல, ஹல்லேலூயா, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க
செய்யாதீர்கள். அல்லேலூயா. அந்த சங்கீதம் சொல்லுகிறது, வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஹalleluya. ஹalleluya. காண்கிறவைகளை விட்டு காணாதவைகளை எரோபியாமும் ஜனங்களும் காணாதவர்களை நோக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் உபத்திரவங்களை மாற்றி அவருடைய வாய்களை அவருடைய நாவுகளை ஹalleluya நகைப்பினாலும் ஆனந்த சந்தோஷத்தினாலும் நிரப்பினார். அது இந்த ஆராதனையின் வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்ததான கேட்டதான வசனத்தின் பிரகாரம் காண்கிறவைகளே அல்ல. சொல்லுங்க, காண்கிறவைகளே அல்ல. கேட்கிறவர்கள் சொல்லுங்க, காண்கிறவைகளே அல்ல. காணாதவைகளை நோக்குகிறதான நமக்கு இந்த உபத்திரவம் லேசாக நீங்கி போகும். நீங்கி போகிறது மாத்திரமல்ல, நமக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். ஹalleluya. இந்த உபத்திரவம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதிக் கொள்ளுங்கள். காணாதவைகளை மகிமையின் சிங்காசனத்திலே பிதாவும் குமாரனும் அமர்ந்திருந்து ஆவியானவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற நாட்களிலே எதை குறித்தும் சோர்ந்து, எதை குறித்தும் தளர்ந்து, எதை குறித்து அதைரியப்பட்டுக் கொண்டே இல்லாதபடிக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் மாறி நமக்கு ஒரு புதிய திட்டங்களை உருவாக்க, ஒரு புதிய வழிகளை திறக்க, நம்மை தொடர்ந்து வந்ததான தொடர்கிறதான உபத்திரவங்களை தேவன் விரட்டி துரத்தி அடித்து நம்முடைய வாய்களையும் ஹalleluya நம்முடைய நாவுகளையும் நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமானால் எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் காண்கிறவைகள் அல்ல ஆண்டவரே, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள் ஆண்டவரே, காணாதவைகளோ. அதை போடுங்க கீபோர்டு, எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. காணாதவைகளோ ஹalleluya. காணாதவைகளை நோக்கும் போது நாம் காண்கிற இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து
வாரத்தின் முதல் ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக விடுதலே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தையை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒருவேளை இந்த உபத்திரவம் நமக்கு ரொம்ப பாரமாய் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம். அறிக்கை எடுங்க, வாய்களை திறந்து அறிக்கை எடுங்க, கண்களை மூடி தேவ ஜனங்களாய் விசுவாச பிள்ளைகளாய் எல்லாரும் அறிக்கை எடுங்க. இந்த உபத்திரவத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுவார், இந்த கஷ்டத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுவார், இந்த வியாதியை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றி போடுவார். 13 வருஷம் இந்த உபத்திரவத்தை கர்த்தர் சீக்கிரம் மாற்றணும்னா காண்கிறவரை அல்ல, காணாதவரை அவரிடத்தில் திட்டம் இருக்கிறது. இந்த உபத்திரவத்தை மாற்றுவதற்கு திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த உபத்திரவத்தை வேதனையை விரட்டி அடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை அவர் விரட்டுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவுகளை ஆனந்த சத்தத்தினாலும் ஆனந்த முழக்கத்தினாலும் நிரப்புவதற்கு நம்ம ஒன்றுதான் செய்யணும், காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை. என்ன பண்ணிடுறோம்? காணப்படுகிற நமக்கு முன்னால இருக்கிற, நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற, நமக்கு தெரிகிற இந்த பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ காணப்படுகிறவளை அல்ல, உன் கண்களுக்கு முன்பாக தோன்றுகிறவளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி பார்ப்பாயானா, காணப்படாத என்னை நோக்கி பார்ப்பாயானா, என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானா. இந்த உபத்திரவத்தை நான் மாற்றுவேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்து ஆராதனை நாளிலே குடும்பமாய் தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வீடுகளில் ஆராதிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நல்லவராய் இருப்பீராக. ஆராதித்த இந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அந்த திட்டங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. நான் இந்த வேதனையை விரட்டுவேன். உங்கள் நாவை நகைப்பினாலும் உங்கள் வாயை ஆனந்த முழக்கத்தினாலும் நான் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், காணப்படுகிறவரை அல்ல, காணப்படாதவை நோக்கி பாருங்கள் என்று சொன்னது போல அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், அந்த வார்த்தைக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் ஒரு பொழுதும் காணப்படுகிறவை அல்ல, எங்கள் காண்கிறவை அல்ல, எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கிறவை அல்ல ஆண்டவரே, காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கத்தக்கதாக, மகிமை பிரசன்னத்தை நோக்கி பார்க்கதாக, மகிமை தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக அந்த கிருபையின் இரக்கங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல இந்த நாட்களுக்குள்ளாக, சில நாட்களுக்குள்ளாக வேகமாக இந்த உபத்திரவம் லேசாக நீங்கி போகும்படியாக காணப்படுகிறவரை அல்ல ஆண்டவரே, காணப்படாதவர்களை நோக்கி பார்த்து ஜெயத்தை வெற்றியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட ஆராதித்த இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு கூட இவ்வளவு நேரமாக தேவனை துதித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக, ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்குள்ளாக, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளாக, ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் வேறொன்று பற்றி பிடிப்பதாக எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே பெரிய கிரியைகளை உண்டாக்குவதாக. ஆசீர்வாதத்தை தேசம் காணட்டும், ஆசீர்வாதத்தை குடும்பங்கள் காணட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாக, காணப்படாதவைகளை கண்டு நித்திய கனமகிமை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இரக்கங்களை எங்களுக்கு உண்டாக்குவீராக. தொடர்ந்து நாம் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், சபைகள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தேவைகளை சந்திப்பீராக. சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவ கிருபையை தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த லைவ் ப்ரோக்ராமை எங்களோடு கூட இணைந்து இந்த லைவை கர்த்தாவே நடத்துவதற்கு கரம் கொடுக்கிற தமிழ் மகன் ஈசாக் ராஜாவுக்காக, தமிழ் மகன் பிரேம்குமாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் வரும் காலங்களிலே நேர ஆண்டவரே காரியங்களிலே ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்கிறாக. வீடுகளிலே ஆண்டவரே இந்த காணொளி காட்சிகளை காண ஆண்டவர் வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் காண்கிறார்களே, காணக்கூடாத மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரே ஆண்டவரே 44 நாட்கள் ஆயிற்று ஆண்டவரே. வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை,
ஆனாலும் ஆண்டவரே எந்த விதமான கர்த்தாவே வெறுமையை ஜனங்கள் உணராதபடி ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே இந்த உபத்திரவம் ஆண்டவரே லேசாக நீங்கி போவதற்கு ஆண்டவரே நான் ஒன்று செய்யட்டும். ஆண்டவரே காண்கிற கர்த்தாவே கஷ்டங்களை, நஷ்டங்களை, உபத்திரவங்களையே நாங்கள் நோக்கி இல்லாதபடிக்கு காணாத ஆண்டவரே, காணாதவர்களை நோக்கும் போது ஆண்டவரே காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவர்கள் ஆண்டவரே. ஆகவே பிள்ளைகள் ஆண்டவரே சோதரம் எந்த சூழ்நிலை ஆனாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்க்கும்படியான நல்ல கண்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ் மகன் கர்த்தாவே ஆண்டவரே ராபின்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்பான் மகள் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே பிரீத்திக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் திருமணம் கர்த்தாவே நிச்சயிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளோட திருமணம் கர்த்தாவே மே மாதம் 8ஆம் தேதி ஆண்டவரே ஆண்டவரே குறித்திருக்கிறது. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய தீர்மானம் திட்டத்தின் பிரகாரம் ஆண்டவரே சீக்கிரமாக இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இல்லற வாழ்க்கையில் இணைக்கப்பட முடியாது தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருந்து நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள் மாறுவதற்கு புதிய திட்டங்களை, புதிய வழிகளை திறப்பீராக. எங்கள் தொடர்ந்ததான உபத்திரங்களை விரட்டி துரத்தி அடிப்பீராக. இந்த உபத்திரவங்கள் மாறி எங்கள் நாவுகளை, எங்கள் வாய்களை ஆனந்த சத்தத்தினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தாவே இசைக்கருவி செய்ததான தமிழ் மகன் ராபின்சனுக்காக ஆண்டவர் ஆராதனையை கர்த்தாவே நடத்தி ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பிலே கர்த்தருக்காக நிற்கிறதாக தமிழ் மகனையும் கர்த்தாவே துணையும் கர்த்தாவே ஆண்டவரே குலதெய்வ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ராத்திரியும் பகலுமாய் கண்ணீர் விட்டு ஆண்டவரே கதறி அழுது கொண்டிருக்கிறதான ஊழிய காலமாவுக்காக சோதனைக்கிறோம். ஆண்டவரே உடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே காண்டா மிருகத்துக்கு ஒத்ததான தேவ பலத்தை தமிழ் மகனுக்கும் தமிழ் மக்களுக்கும் தேசவாசிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தந்தருளுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் மாறி போவதாக. எல்லாரும் சொல்லுங்கள், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறி போவதாக. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் பராமரிப்பும் வழிநடத்திப்பும் சமாதானமும் நம்மோடும் சபையாரோடும் அகில உலகத்தில் இருக்கிறதான சகல மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. எல்லாரும் கேட்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலன் உள்ளவன் Yes,
ஆசீர்வதிப்பாராக.